வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பாரம்பரிய ஃபுட்ஸோட சர்க்கரை கொல்லி கஞ்சி மாவு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சர்க்கரை கொல்லி கஞ்சி மாவில் 6 விதமான பாரம்பரிய அரிசிகள், கருப்பு கவுனி, காட்டு யானம், குள்ளக்கார், மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவை, செகப்பரிசின் 6 விதமான பாரம்பரிய அரிசிகள். இது இல்லாமல் ஹெர்பல்ஸில் சிறுகுறிஞ்சான், ஆவாரம்பூ, நாவல் கொட்டை பொடி, இன்சுலின் லீஃபோட பொடி, கொய்யா இலை, பூசணி விதை, ஆலி விதை, பாதாம் பருப்பு, இதெல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கு. காலையில் டிஃபனுக்கு பதில் கஞ்சி மாதிரி வச்சு குடிச்சிட்டாலே பசி எடுக்காது. நம்ம ரெகுலராக குடிக்கும்போது சுகர் படிப்படியாக கம்மியாகும். இதில் எந்த கெமிக்கல்ஸும் ப்ரெசர்வேட்டிவ்ஸும் கலக்கலை. இதை எப்படி செய்யணும்னா, ஒரு சின்ன சக்கரை போடுற டேபிள் ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் இந்த மாவு, 4 டம்ளர் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி கேஸில் வச்சா ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். இறக்கும் போது நம்ம உப்பு, மிளகு, சீரகம் போட்டு இறக்கிக்கணும். தேவைப்பட்டால் நம்ம இதில் புதினா, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் போட்டும் யூஸ் பண்ணலாம். 1 கிலோ பாக்ஸ் இது. இதை ஒரு ஆள் சாப்பிட்டா 25லேருந்து 28 நாட்கள் வரைக்கும் தாராளமாக வரும். இதை பற்றின முழு வீடியோ நம்மளோட சேனலில் ஃபுல்லாகவே இதை எப்படி செய்யணுன்ட்டு டீட்டெயிலாக போட்டிருக்கோம். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இதை 1 பாட்டில் 2 பாட்டில் சாப்பிடும் போதே நல்ல வித்தியாசம் தெரியும். இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு கை கால் குத்தல் இருக்கிறது, பாத எரிச்சல் இருக்கிறது, இதில் எல்லாமே நல்ல வித்தியாசம் தெரியும். இது ரவை பக்குவத்தில் தான் இருக்கும், மாவாக இருக்காது, முழு மாவாக இருக்காது, ரவை பக்குவத்தில் தான் இருக்கும். மேலும் நம்மக்கிட்ட பாரம்பரிய ஃபுட்ஸில் 20 வகையான பொருட்கள் இருக்குது. என்னென்ன பொருட்கள்ன்றத கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் என்னென்ன பொருள் இருக்குன்றத சொல்லுவோம். இந்த கஞ்சி மாவு பற்றின டீட்டெயில் வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் 9566839616. தேங்க்யூ.